அங்கே முடிஞ்சது போட்டோக்கிட்டே இது அந்த அளவுக்கு ஒரு ரோஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி அவங்க பூ தீர்ந்துருச்சா என்னான்னு தெரில, நீ பூ வச்சுட்டு போல. இன்றைக்கி நான் வீடியோ எதுக்கு எடுத்தேன்னா பாருங்களேன், இந்த பைப்பிங் பாருங்கள், இது பைப்பிங் இல்லை, நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சி மேல் தையல் விடுறோம் இல்லைங்களா எம்மிங்க்கு. இந்த மேல் தையலுக்கு பதிலாக நம்ம வந்து அதே மடித்து அந்த மேல் தையலை விடுறத வந்து அதுவே அப்படி பாருங்கள், இது நம்ம வந்து மேல் தையல் விடுறதுக்கு ஒரு மடிப்புங்க தெரியுதுங்களா. அப்புறம் டபுள் தையல் தெரியுதுங்களா, அந்த மேலே தையறதுக்கு அப்படியே மடித்து சன்னமாக பாருங்களேன். இது நம்ம தைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்னோடய ப்ளவுஸ் தாங்க. பாருங்களேன், இது முன்னாடி பேக் சைடு, முன்னாடி பேக் சைடு பார்த்தீங்களா. இந்த மாதிரி அடித்தாலும் சூப்பராக இருக்குங்க. நம்ம பைப்பிங்கோட இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இது நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் யாரும் இந்த மாதிரி கண்டிப்பாக என்ன மேக்ஸிமம் நான் பார்த்து வர்றதுக்கு இந்த மாதிரி அடித்ததில்லை. இப்போ நான் எம்மிங் பண்ணுறதுக்கு தான் இதை வச்சுருந்தேன். டக்குன்னு ஒரு யோசனை வந்தது, அடித்து பார்க்கலாமே. இது ஜீன்ஸ் பேண்ட்டுங்களுக்கெல்லாம் மேல் தையல் விடும்போது வரும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது இது மெத்தடு. பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல இந்த மாடலு. இந்த மாதிரி யாராவது சப்போஸ் நான் தைச்சி போட்டிருக்கிறேங்க அப்படின்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி போட்டிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இது நான் இப்போ புதுசாக வந்து நானாக ஒரு உட்காந்து எம்மிங் பண்ணலான்னும் போது டக்குன்னு யோசனை வந்தது. அண்ணா காஃபிக்காரனா ஃபோட்டோ எடுத்துருக்குறீங்களான்னு எட்டி பார்த்தாரு. வீடியோ இது எடுத்துருக்கிறது இதாங்க. காலையில் ஒரு டிக்கர்ஷன் 2 டிக்கர்ஷன் குடிச்சிட்றேன் காலையில். இப்போ டைம் 1 ஆக போகுது. காஃபி பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க 11:30க்கு. அக்கா அவங்க உட்காந்துருக்குறாங்க, மீனக்கா அவங்க ஃபில்ட்ரு பாருங்கள், என்னோடய ஃபில்ட்ரு பாருங்கள் எப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து மழை காலையிலேருந்தே மோடமாக இருக்குதுங்க, ரொம்ப மோடமாக இருக்குது. மழை வர்ற மாதிரி குளிர் மாதிரியே இருக்குது, கணன்னு. நீ காஃபி குடிக்காதவங்கெல்லாம் டம்ளர் எடுத்துகிட்டு காஃபிங்கிறதுக்கோசரம் அந்த அண்ணாவெல்லாம் டம்ளர் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி யாராவது நீங்கள் தைச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்களேன். நான் தைச்சிருக்கிறேன், இந்த மாதிரி போட்டிருக்கிறேன்னு. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்து வரைக்கும் யாரும் போட்டிருக்க மாட்டேங்க. இந்த மாதிரி மெத்தடில் யாரும் தைச்சதில்லை. இதை நான் புதுசாக கண்டுபிடிச்சி, நீங்கள் யாராவது தைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி தைச்சி போட்டு பாருங்கள். போட்டு நல்லா இருந்துச்சுன்னா டைலர்னு பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுங்க. பாருங்கள், அழகாக இருக்குங்க. போட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த நல்ல ஃபிட்னஸ்ஸாக போடுறாங்க பாருங்கள், லூஸ்லாம் போடணுன்றாங்க பாருங்களேன். அவங்கெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி கிச்சன் வீடியோ எடுக்கலான்னு வந்து என்ன செஞ்சேன், இன்றைக்கி சாப்பாடு வடித்தேன். பீன்ஸு, ப்ரௌன் கலர் பீன்ஸும் கத்திரிக்காய், நம்ம செடியில் விட்டு கத்திரிக்காயை எண்ணெய் காய் மாதிரி வதக்கி பீன்ஸ் வேக வச்சு அப்படியே தாளிச்சு விட்டு ஒரு குழம்பு, புளிக்குழம்பு தான் வச்சேன். சாப்பாடு வச்சுட்டு கோதுமை மாவு கரைச்சி எனக்கு தோசை ஊற்றிக்கிட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி. அதனால சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். இந்த மாதிரி யாராவது ப்ளவுஸ் தைச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பார்க்கலாம். இது புதுசாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி போட்டு அப்புறமா போடுங்க.